அவுட்டோரில் அன்பாக்சிங் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. பட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெஷலான பிளேஸ்ல இருந்து நம்மக்கிட்ட vivo X90 Pro இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பட் நார்மலாக கிடையாது, வியட்நாமில் அவுட்டோரில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இடமா காமிக்கும் போது சேர்ந்து மொபைலையும் பாருங்கள். முதல்ல அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இது X90 Pro co-engineered with Zeiss அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது ஓப்பன் பண்ணோன்னா மொபைல் இங்கே இருந்தது, பட் இப்போ என் பாக்கெட்டில் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி கேமராலாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கேஜ் இருக்குது. 120 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் சிம் மெஜெண்டர் பின் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே நமக்கு தேவையான ஒரு சில புக்லெட்ஸ் கேஸும் இருக்குது. நான் அதை ஃபோனில் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபோனை பார்த்த உடனே டிசைன் எப்படி இருக்குன்றது எனக்கு தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக ஒரு வீகன் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க, சைடில் ஃபுல்லாக மெட்டல் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கர்வியாக இருக்குது. இன்னான் ஃபீலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் இப்படி கையில் பிடிச்சி அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலுமே பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வைல்டு அன்பாக்சிங்லாம் நம்ம ஊரில் கிருஷ்ணகிரிலேயே ஏகப்பட்ட மலை ஏறி போட்டதுனால கொஞ்சம் தைரியம் இருக்குது. ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோங்க. முடிஞ்ச வரைக்கும் சும்மா 500 ஸ்டெப் அப்படின்னாங்க நின்று தாக்கு பிடிச்சி வந்துட்டோம். ஆனால் இப்போது இவ்வளோ மேலே வந்ததுக்கான காரணம் என்ன? முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்ல. ஃபஸ்ட்டு கேமரா. Zeissோட பார்ட்னர்ஷிப்பில் நமக்கு மிகப்பெரிய 1 இன்ச் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இன்ச்சுக்கான சோனியுடைய புதிய லென்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நல்ல லைட் அதிகமாக உள்ள வரும். அட் த சேம் டைம் குவாலிட்டியும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் ஸ்பெக் அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, ஓஎஸும் இருக்குது. ரெண்டாவதாக 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்குது. மூணாவதாக 50 மெகாபிக்சல் கேமரா, இது போர்ட்ரேட் சென்சர். அண்ட் இந்த கேமராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. Zeiss உடைய ஸ்டார் கோட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கிளார் மற்றும் கோஸ்டிங்கை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக ப்ரோ ப்ளஸ் நைட் ஸ்போர்ட்ஸ் மோடும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. Zeiss நேச்சுரல் கலர் 2.0. ஸோ நார்மலாக நம்ம எடுக்கிறதுல இன்னும் நேச்சுரல் கலர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கலர் வேணும்னாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். விவிட் கலர்ஸ். ஹேண்டட் ஆஸ்ட்ரோ மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. Zeiss போர்ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 6 விதமான ஸ்டைலில் நம்ம வெவ்வேறு விதமாக போர்ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். அந்த சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீம் நைட் வீடியோவும் எடுக்கலாம். இருக்கிறதுல ரொம்ப டார்க்கஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் லைட் இருக்கிற டைமில் நாங்கள் எடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் Zeiss உடைய சினிமேட்டிக் வீடியோ பொக்கே இதில் இருக்கு. ஏஐ சூப்பர் ஜூமும் வந்து இருக்கு. ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கேமரா எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா வருது அப்படின்னு சொல்லும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் Zeiss உடைய நேச்சுரல் கலரில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் நீங்கள் அது இல்லாமல் எடுக்கும் பொழுது இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு ரொம்பவே பஞ்சியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து வருது. நீங்கள் இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது தெரியும், அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பஞ்சியாக வந்து கிடச்சிருக்கு. அண்ட் டீட்டெயில்ஸுமே ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா தான் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் போர்ட்ரேட்டை பற்றி சொல்லவே வேணாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பல மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட்டில். Zeiss உடைய காம்பினேஷனில் பலவிதமான ஷார்ட்ஸ் உடைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நான் பல ஷார்ட்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன். பேக்ரவுண்ட் பிளர்ராக இருக்கட்டும், அந்த கலராக இருக்கட்டும், அந்த லென்ஸ் ஃப்ளார் வரக்கூடிய ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் ஒரு வேளை ஆக்ஷன் மோடில் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்லேருந்து எல்லாமே வந்து நல்லாவே வந்து கிடச்சிருக்கு. அண்ட் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பின்பக்க கேமராவில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் உங்களுக்கு வைட் ஆங்கிள்லையாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், எல்லா ஷாட்டுமே வந்து நல்லா கிடச்சிருக்கு. அண்ட் இவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன்ஸும் வந்து இந்த ரியர் ஃபேசிங் கேமரா வந்து கொடுக்குறாங்க. தனித்தனியாக அந்த ஏபிசியை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பில்டிங் சாஞ்சி இருக்கிறது நேராக பண்ணுறதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. பட் மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய ஷாட் எல்லாமே சூப்பராக இருக்குது. லோ லைட்டில் நாங்கள் ஈவினிங் டைமில் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருந்தோம் அந்த ஹோட்டலுக்கு வெளியவே. பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கலர், அந்த லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் என்னுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய லைட்டிங்லையும் அது மேட்ச் ஆகிற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டியூன் பண்ணுது. அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. இதுலேயுமே அந்த போர்ட்ரேட் ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மேஜிக்கை வந்து காமிச்சிருக்கக்கூடியன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு அந்த ஷாட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து இருந்துச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு சின்னதாக ஒரு லைட்டிங் இருந்துச்சுன்னா கூட லோ லைட்டில் சூப்பரான குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நைட் மோடில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது வந்து பாருங்க. சின்ன ஷார்ட்ஸ்லேருந்து சின்ன லைட்டிங் எஃபெக்ட் வரைக்குமே எல்லா இடங்கள்லையுமே அந்த Zeiss உடைய கேமரா குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்கு. டிஃபால்ட் மோட்லையுமே உங்களுக்கு கலர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லாவே வந்து பாப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும். நைட் மோட்லையுமே செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்பக்க கேமராவில் இருக்கிற அளவுக்கான கலர்ஸ் வந்து இல்லை. பட் ஓரளவுக்கு நல்ல இமேஜ் குவாலிட்டி வந்து கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஃபேஸ் பியூட்டிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே இன்னுமே வந்து நல்லா வந்து கிடைக்குது. போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் ஓரளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டி வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பேக்ரவுண்டும் ஃபோர்கிரவுண்டும் ரெண்டுமே ஃபோக்கஸில் வரணும் அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் பண்ணும்போது இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் மற்றபடி உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலராக பஞ்சியாகவே வந்து இருக்கு. கிட்டத்தட்ட இருட்டாயிடுச்சுங்க. பட் இப்போ இந்த விவோ ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ வீடியோ மட்டும் கொஞ்சம் நல்லா வருது.
இவங்க நைட் டைமுக்கு நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எல்லாம் படகுல ஏறிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே பின்பக்கமாக பாட்டு வேறு சத்தமாக ஓடிட்டு இருக்கு வியட்நாமில். பட் பேக்ரவுண்ட் பார்க்குறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1080 60 FPS வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க முடியும். 1080 30 நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ரியர் ஃபேசிங் கேமராலையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இந்த நைட் டைமில் பார்க்குறதுக்கும் சரி சவுண்டும் சரி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். சுற்றி வெளியே உள்ள எல்லா இடத்துலையுமே ஃபோன் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குங்க. 6.78 இன்ச்க்கான உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்குது. 1300 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை. அண்ட் கர்வாக இருக்கிறதுக்கு பார்க்கும்போது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக கையில் வந்து இருக்குது. மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு நல்லா இருக்கும். அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், AMOLED இது நல்லாவே இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆடியோவோட ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேவோட நீங்க வந்து மல்டிமீடியா கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. ஜுராசிக் பார்க் நம்ம அங்க பார்த்தோம், படத்துல பார்த்தோம், இப்போ நேர்ல இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கு? சரி, அது பாட்டுக்கு பின்னாடி இருக்கட்டும். நம்ம ப்ராசஸரை பற்றி பேசலாம். இதில் MediaTek கூடிய Dimensity 9200 சொல்லக்கூடிய ஒரு 4 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அட்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பவரும் இருக்குது. 12 லட்சத்துக்கு மேலே Antutu ஸ்கோரும் வந்துருக்கு. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு கிடையாது, நல்ல பர்ஃபார்மன்ஸே இருக்குது. ஓகே, குட்டி போட்டில் இருந்து இப்போ பெருசுக்கு போக போகிறோம். ஹாய், இவ்வளோ தண்ணியை பார்த்துட்டு வெளியே தூக்கி போடலாமான்னு யோசித்தேன். மேஜிக்கெல்லாம் இல்லை, ஒன்லி விஷயத்த சொல்லிடலாம். IP68க்கான ரேட்டிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி ஒரு வருஷம் தான். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாரண்டி இந்த வாட்டி நம்ம X90 Proலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. X90 Seriesலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் OS வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் மற்றும் செக்யூரிட்டி அப்டேட் வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வீட்டு சிப்புமே இருக்கு. இது நாய்ஸ் ரிடக்ஷனுக்காகவும் யூஸ் ஆகுது. பிளஸ் MEMC டைனமிக் ஃப்ரேம் இன்டர்போலேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் HDR-க்குமே இது ரொம்ப அழகா வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 214 கிராம் இருக்குங்க அப்ராக்சிமேட்லி. அண்ட் உங்களுக்கு வந்து இதுல eSIM-க்கான சப்போர்ட்டும் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து கொடுக்கறதா சொல்றாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நமக்கு FunTouch OS 13 கொடுத்திருக்காங்க. Android 13 மேல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதுல வழக்கம் போல ஏகப்பட்ட கஸ்டமைசேஷனும் இருக்கு. அண்ட் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் வந்து இருக்கு. உங்களுக்கு வேணாம் அப்படின்றத அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வெயிட்டுக்கு 4870 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நம்ம பார்த்திருந்தோம் 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. 12 GB RAM கொடுத்திருக்காங்க. 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் RAM டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5X RAM டைப் இருக்கு. ஸ்டோரேஜ் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு UFS 4.2 அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ரெண்டுத்துலயுமே கொடுத்திருக்காங்க. X90 சீரிஸ்ல 2 ஃபோன் லான்ச் ஆச்சு. பட் நம்ம இது வரைக்கும் ப்ரோ பத்தி மட்டும் தான் பேசணும். இந்த X90 பத்தி பேசல. இப்போ இதை பத்தியும் கொஞ்சம் பேசிடலாம். நம்ம ப்ரோல பார்த்த மேக்ஸிமம் விஷயங்கள் இதுலயுமே இருக்கு. சின்ன மாற்றங்கள் மட்டும் தான். அதெல்லாம் என்னன்றதை குயிக்கா நான் சொல்றேன். பின்பக்கமா இந்த ப்ளூ கலர் அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மேட் ஃபினிஷிங் தான். பட் இது ஒரு கிளாஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் தான். அண்ட் இதுலயுமே உங்களுக்கு Zeiss உடைய காம்பினேஷன்ல தான் வந்து கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து இதுல இருக்கதா சொல்றாங்க. டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான டிஸ்ப்ளே தாங்க. உங்களுக்கு 6.78 இன்ச்க்கான AMOLED டிஸ்ப்ளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கு. அண்ட் HDR 10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இதுலயுமே இருக்கு. Dimensity 9200 சொல்லக்கூடிய ப்ராசஸர் தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு UFS 4.2 LPDDR5க்கான ஸ்டோரேஜ் மற்றும் RAM டைப் இதுல இருக்கிற காம்பினேஷன்ல பெஸ்ட் காம்பினேஷனா கொடுத்திருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமா இதுலயுமே கிட்டத்தட்ட சிமிலரான கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ், 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்கு. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் இது எப்படி இருக்குன்றதை பாருங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இதுலயுமே FunTouch OS 13 தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் Android 13 மேல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுலயுமே உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் செக்யூரிட்டி அப்டேட் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல இதுலயுமே 4810 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுலயுமே வந்து இருக்குங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எடுத்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றத வந்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு
ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் மற்ற விஷயங்களை நம்ம பார்க்குற மாதிரி கேமரா தான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்ப்போம். அண்ட் இந்த எக்ஸ் சீரிஸுடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த கேமரா குவாலிட்டி தான். அண்ட் ஜெய்ஸ் இந்த வாட்டி இன்னுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டை நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இமேஜ் குவாலிட்டி எல்லாம் ஃபுல் ரெசல்யூஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூகுள் டிரைவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஃபுல் இமேஜாக ஒவ்வொரு இமேஜும் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். அண்ட் மற்றபடி இந்த ஃபோனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் ஷேர் பண்ணுங்கள்.